ஜடேஜா சிஎஸ்கேவை விட்டுட்டு போறாருன்னு துக்கப்படுறதா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவை தன்னுடைய சுழல சிக்க வச்சு 4 விக்கெட்டை எடுத்தாருன்னு சந்தோஷப்படுறதானே தெரியல. டே 1ல நேற்றைய போட்டியினுடைய முடிவுல 37க்கு 1 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருந்தாங்க. ஆனா இந்தியா ரன்னே அடிக்கல. ஆனா காலையில தொடங்கப்பட்ட மேட்ச்ல ராகுல் மேலையும் வாஷிங்டன் சுந்தர் மேலையும் பெருசா நம்பிக்கை வச்சாங்க. ஏன்னா நேற்றைய போட்டியில அதிகமான பால்களை சந்திச்சு ஓரளவுக்கு நிலையா களத்துல இருந்தாங்க. ஆகையினால இன்னைக்கு கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணி ஓரளவுக்கு ரன்னை எடுத்துட்டு வருவாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா ராகுல் 39 ரன்ல எல்லாருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் 82 பால்களை சந்தித்து 29 ரன்னை மட்டும் அடிச்சுட்டு அவரும் ஏமாத்திட்டாரு. ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு ஒற்றுமை தான். அவுட் ஆகும்போது ஸ்லிப்ல அவுட் ஆயிருக்காங்க. என்ன இவர் லெஃப்ட்ல நின்னு ஸ்லிப்ல அவுட் ஆனாரு, ராகுல் ரைட்ல நின்னு அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நம்முடைய கேப்டன் சுப்மன் கில் தான். T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல கொட்டி கிடந்தாலும் இந்த இடத்துல டெஸ்ட் போட்டியில நிதானமா விளையாடி செமையா விளையாடி ரன்னை சேர்ப்பாரு. அதுதான் இந்த இடத்துல சாத்தியப்படுமே. அதே மாதிரி தான் வந்த உடனே 4 அடிச்சாரு. ஆனா 4 அடிச்சதுமே ஸ்விப் ஷாட்ல தான் அடிச்சாரு. கழுத்து சுலுக்கிக்கிச்சு. சுலுக்குன உடனே ரிட்டையர்ட் அவுட் ஆகி அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. பண்டும் ஜடேஜாவும் களத்துல இருந்தாங்க. மாற்றத்தை இவங்க தான் உண்டு பண்ண போறாங்க. ஏன்னா டாப் ஆர்டர் எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணி விளையாடுன்ற ஒரு நோக்கத்துல ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. ஆனா பண்ட் அப்படி கிடையாது. அவருடைய சொந்தமான ஆட்டத்தையே அவர் விளையாடுவாரு. அந்த மாதிரி விளையாடியும் இந்த இடத்துல 27 ரன்ல அவரும் அவுட் ஆயிட்டு போக ஜடேஜாவும் 27 ரன்ல காலி ஆகிட்டாரு. ஆக மொத்தம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே காலி ஆகிட்டாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக 2 100 அடிச்ச த்ருவ் ஜுரேல் மேல எல்லாருமே நம்பிக்கை வச்சாங்க. ஆனா அவரு 14 ரன்ல அவரும் ஏமாத்திட்டு போயிட்டாரு. இறுதியா அக்சார் பட்டேல் பும்ராவை வச்சுக்கிட்டு நம்மளால போராட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஹிட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹிட் பண்ணி 14 ரன் மட்டும் தான் சேர்த்தாரு. அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆக மொத்தம் மற்ற இருக்கக்கூடிய போலர்கள்லாம் சொற்ப ரன்கள்ல வெளியேற 189க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்திய அணி 63 ஓவர்கள்ல. ஆக மொத்தம் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒருத்தர் கூட 50 அடிக்கல. இதுதான் உண்மை. இந்த இடத்துல 5 விக்கெட் எடுக்கிறதுக்கு வேணாலும் சான்ஸ் இருக்கு. ஆனா 50 அடிக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இந்தியாவின் தரப்பிலிருந்து KL ராகுல் மட்டும் தான் 39 ரன் அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 31 ரன் மார்க்ரம் அடிச்சது மட்டும் தான் ஹை ஸ்கோராவே இருந்துச்சு. அதுக்கு மேல வேற யாருமே சிறப்பா விளையாடல. அதுவும் இல்லாம இரண்டாவது நாள்லயே இந்த கிரவுண்ட் ஸ்பின்னுக்கு எடுபடுற மாதிரி வெடிப்பு அதிகமா வந்துருச்சு. ஆகையினால தான் இரண்டாவது நாள் ஆட்டத்தின் போது இந்தியா ஆடும்போது 4 விக்கெட்டை எடுத்திருந்தாரு ஸ்பின்னரான ஹார்மர். இதன் மூலமாக இந்திய அணி 30 ரன் மட்டும் தான் முன்னிலை வச்சிருந்தாங்க. இதுவே பெரிய ஸ்கோர் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க அடிச்சது 159, இவங்க அடிச்சது 189. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அணி செகண்ட் இன்னிங்ஸ்ல களத்துல வந்த ரிக்கல்டனும் மார்க்ரமோ கொஞ்சம் சுழல பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே கேப்டனான ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் கிட்ட பால கொடுத்துட்டாரு. சுழலே முதல்ல அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா 2 நாள் ஆகி போயிடுச்சு. இதுக்கப்புறமா வெடிப்பு அதிகமானதுனால கண்டிப்பா ஸ்பின்னுக்கு எடுபடுன்ற ஒரே காரணத்துக்காக குல்தீப் யாதவ் கிட்டையும் அக்சார் பட்டேல் கிட்டையும் ஜடேஜா கிட்டையும் மாத்தி மாத்தி ஓவர் கொடுக்கிறாரு. கடைசி வரைக்கும் சிராஜ் கிட்ட ஓவரே கொடுக்கல. அந்த அளவுக்கு இந்த பிட்ச் வந்து சாதகமா எதுக்கு மாறிடுச்சு? ஸ்பின்னுக்கு மாறிடுச்சு. திடீர்னு ரிஷப் பண்ட போயிட்டு கேப்டன் சொல்ற அப்படின்னு தானே பாக்குறீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. கில்லுக்கு கழுத்து சுலுக்கி கிட்டதனால ரிஷப் பண்ட கேப்டன் ஆக்கி இருக்காங்க. இவர் கேப்டனா வந்த உடனே குல்தீப் யாதவ் கிட்ட பால கொடுத்துட்டாரு. காரணம் என்னன்னா பிட்சோடைய முடிவு தான். அவர் கொடுத்த மாதிரியே குல்தீப் யாதவ் வீசின பந்துல 11 ரன்ல ரிக்கல்டன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்விப் ஷாட் ஆடி ட்ரை பண்ணி மார்க்ரம் 4 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. நெக்ஸ்ட் பவுமா முல்டர் 2 பேருமே கொஞ்ச நேரம் போராடினாங்க. எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும்? புல்டர் 11 ரன்ல ஜடேஜா வீசின பந்துல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. ஜடேஜா வீசின அடுத்த 3 பந்துகள்ல வந்த ஜோர்சி 2 ரன் அடிச்சுட்டு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடின ஸ்டப்ஸ் அவர்கள் இந்த இன்னிங்ஸ்ல ஜடேஜா ஓவர்ல எப்படி போல்ட் ஆனன்னு புரியாமலேயே 5 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. நெக்ஸ்ட் யான்சன் 13 ரன்ல அவுட் ஆகி இருக்கிறாரு. வெரைன் 9 ரன்ல அவுட் ஆகி இருக்கிறாரு. இப்படி மொத்த விக்கெட்டையுமே இந்த இடத்துல பறி கொடுத்துட்டாங்க. 10 விக்கெட்லாம் பறி கொடுக்கல, 7 விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. இறுதியா 2 நாள் முடிவுல 93க்கு 7 விக்கெட்டை இழந்து சவுத் ஆப்பிரிக்கா தடிமாறி போயிருக்கிறது. 63 ரன்கள் முன்னிலை இருந்தாலும் யார் விக்கெட் ஆனாலும் யார் வந்து ஓவர் போட்டாலும் நான் களத்துல இருப்பேன்டான்னு சொல்லிட்டு பவுமா அவர்கள் 29 ரன்ல களத்துல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா 189க்கு ஆல் அவுட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்பின்னரான ஹார்மர் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 93 ரன்னுக்கெல்லாம் 7 விக்கெட் விழுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? ஜடேஜா தான். அவர் 4 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. தன்னுடைய சூழல்ல மொத்த பேரையே கவுத்து இருக்கிறாரு. நாளைய தினம் 120க்கெல்லாம் ஆல் அவுட் எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அவங்கள ஆட விட்டுட்டு விக்கெட் எடுத்தோம்னா இன்றைய நாளைக்கே இவ்வளவு ஸ்பின் ஆகுதுன்னா நாளைய தினத்துல வெடிப்பு அதிகமாகி இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆடும்போது எதிர்பாராத விதமாலாம் ஸ்பின் ஆகும். ஆகையான காரணத்தினால நாளைய போட்டியில 120க்குள்ளார சுருட்டணும். நீங்க கமெண்ட சொல்லுங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நாளைய தினத்துல எளிமையா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.